ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி நிலவரப்படி 25.98% வாக்குப்பதிவாயிருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த தேர்தல் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நேரடி போட்டியானது நிலவி வருகிறது. இதில் யார் வெற்றி பெற போகிறாங்கங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தொகுதியில் ஒட்டு மொத்தமாக 2,27,546 வாக்காளர்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கங்கிறத நம்ம இன்று மாலை தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த தேர்தலுடைய முடிவுகள் பிப்ரவரி 8ஆம் தேதி வெளியாக போகுது. இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா ஓட்டு போட வந்திருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஓட்டு இல்லை, உங்களோட ஓட்டை போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கள்ள ஓட்டுலாம் போட்டிருக்கதாக தகவல் நமக்கு கிடைக்குது. இதனுடைய முடிவை பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வீடியோ பாருங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உள்ள கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? உள்ள உங்களுக்கு பதிலாக இது சம்மந்தமாக புகார் கொடுக்கணும். கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உள்ள கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? உள்ள உங்களுக்கு பதிலாக ஆள் போட்டாங்க, ஃபர்தா போட்டுட்டு தான் வந்தாங்க. யார் போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. சைன் எடுத்து காமிக்க சொல்கிறேன், காமிக்க மாட்டேங்கிறாங்க. க்ரௌடாக இருக்குது, அப்புறமா பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் வெளியில் வந்துட்டேன் சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது? ரொம்ப ஷாக்காக இருக்குது சார். நான் இப்போ தான் வர்றேன், மணி 11:15 ஆகுது. நான் இப்போ தான் வர்றேன். எனக்கு யார் போட்டாங்கன்னு தெரியல. உள்ள சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 16 ஆவணங்கள் இருந்து காமிச்சன் பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி போட்டுருக்காங்க. தெரியல சார் என்ன நடந்துச்சு, உள்ள யார் என்ன பண்றாங்க எதுவுமே தெரியல. என்னோட ஓட்டை வேற ஒருத்தவங்க போட்டாங்க. என் கையில ஸ்லிப்பு, என் கையில கார்டு இருக்கு. நான் இங்கதான் நின்றுட்டு இருக்கேன். ஆனா உள்ள வேற யாரோ போட்டதாக சொல்லி என்னை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க சார்.